வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காகவே கடந்த சில நாட்களோட மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க என்னென்னு விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான விஷயங்கள், அப்புறம் தேசிய அளவுல என்னென்ன கொள்கைகள், திட்டங்கள் வந்திருக்குன்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து பொருளாதாரம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கடைசியா உலக அளவுல இந்தியா எப்படி ஜொலிக்குதுன்னு பார்க்க போறோம். பகுதியா நம்ம தமிழ்நாட்டுல நடந்த சில முக்கிய அப்டேட்ஸ், இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. நம்ம உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உறையூர் காட்டன் சேலை, காவிந்தப்பாடி நாட்டு சக்கரைன்னு மொத்தம் 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு, அதாவது ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து தமிழ்நாட்டோட மொத்த ஜிஐ டேக் எண்ணிக்கை இப்போ 74 உயர்ந்திருக்கு. இது உண்மையிலே பெருமையான விஷயம். அடுத்து ஒரு முக்கியமான சமூக நல திட்டம் பாருங்க. கிராமப்புற எஸ்சி/எஸ்டி சமூகங்களுக்காக மட்டுமே மொத்தமா 126 புதிய அறிவு மையங்கள் கொண்டு வர போறாங்க. இது எதுக்குன்னா அவங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு பயிற்சிகள், அப்புறம் அரசாங்க நலத்திட்டங்கள் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான். இப்போ நம்ம பார்க்க போறது நிர்வாக சீர்திருத்தம் பத்தின ஒரு செய்தி. நீலகிரி மாதிரி மலைப்பாங்கான பகுதிகளில் நிர்வாகம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால அங்க இருந்த 35 கிராம பஞ்சாயத்துகளோட எண்ணிக்கைய இப்போ 88 அதிகரிச்சிருக்காங்க. அதாவது 2 மடங்குக்கும் மேல. இது மூலமா நிர்வாகம் இன்னும் எளிமையாகும்னு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு இன்னும் பல துறைகள்ல பட்டய கிளப்பி இருக்கு. உதாரணமா தொழிற்சாலைகள்ல ஆற்றலை திறமையா பயன்படுத்துறதுல நாம தான் நம்பர் 1. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறதுலயும் நாம தான் முதலிடம். இது மட்டும் இல்லாம செமிகண்டக்டர் துறைக்கு திறமையான ஆட்களை உருவாக்க TN100 சிப் பல்கலைக்கழகம்னு ஒரு புது முயற்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டை பத்தி பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் தேசிய அளவுல என்னென்ன முக்கியமான மாற்றங்கள், திட்டங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது மூலமா இந்தியாவோட நிர்வாகம் எப்படி மாறிட்டு வருதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க, ஒரு முக்கியமான பேர் மாற்றம் நடந்திருக்கு. பிரதம மந்திரி அலுவலகம், அதாவது PMO, இது கூடவே ராஜ்பவன் பெயரையும் லோக் பவன்னு மாத்திருக்காங்க. இந்தியாவோட அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா இதுதான் இந்தியாவோட முதல் முழுமையான டிஜிட்டல் சென்சஸ். 2 கட்டமா நடத்த போறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1931க்கு அப்புறம் இப்போதான் முதல் முறையா ஜாதி வாரியான கணக்கெடுப்பையும் அதிகாரப்பூர்வமா எடுக்க போறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான மசோதா. புகையிலை பொருட்கள் மேல இருக்கிற மத்திய கலால் வரிய பயங்கரமா உயர்த்த போறாங்க. இந்த டேபிள பாருங்களேன். உதாரணத்துக்கு புகையிலை கலவைகள் மேல இருக்கிற வரி 60%லிருந்து 325% உயரப்போகுது. சிகரெட்டுகள் மீதான வரியும் பல மடங்கு அதிகமாகுது. இது பொது சுகாதாரத்தை மேம்படுத்த எடுக்கப்படுற ஒரு பெரிய நடவடிக்கை. நம்ம எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றோம். ஆனா இந்த ஆன்லைன் மோசடி ஒரு பெரிய தலைவலி இல்லையா? அதுக்கு ஒரு தீர்வு தான் இந்த சஞ்சார் சாத்தி ஆப். இனிமே மார்ச் 2026ல இருந்து வாங்குற எல்லா புது ஃபோன்லயும் இந்த ஆப் கட்டாயமா இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இது மூலமா தொலைஞ்சு போன ஃபோனை கண்டுபிடிக்கலாம், பிளாக் பண்ணலாம், மோசடி கால்ஸ் பத்தி புகார் கொடுக்கலாம். ரொம்பவே உபயோகமான ஒரு விஷயம். அடுத்ததா நம்ம நாட்டின் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சில முக்கிய அப்டேட்ஸை பார்க்கலாம். இதுல சில முக்கியமான டேர்ம்ஸ், அப்புறம் சில லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மசாலா பாண்ட், இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு முக்கியமான கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் திரட்டுறதுக்காக இந்திய ரூபாயிலே வெளியிடுற ஒரு பாண்டு தான் இது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டாலர் மதிப்பு ஏறி இறங்குறதால வர ரிஸ்க் பணம் போடுற வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தான், நம்ம இந்திய நிறுவனத்துக்கு இல்ல. அதான் இதுல இருக்கிற பெரிய பிளஸ். டிஜிட்டல் இந்தியா உண்மையிலே எங்கேயோ போயிட்டு இருக்கு. UPI பரிவர்த்தனைகள்ல நாம ஒரு புது உச்சத்தையே தொட்டிருக்கோம். போன நவம்பர் மாசத்துல மட்டும் மொத்தமா 19 பில்லியனுக்கும் அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. போன வருஷத்தை விட இது 32% அதிகம். யோசிச்சு பாருங்க இந்த வளர்ச்சி எவ்வளவு பெருசுன்னு. பொருளாதாரத்தை பத்தி பார்த்தோம். இப்ப வாங்க அறிவியல், தொழில்நுட்பம், அப்புறம் பாதுகாப்பு துறைகள்ல இந்தியா என்னென்ன புதுமைகளை படைச்சிருக்குன்னு பார்க்கலாம். நிலவுல இருந்து நம்ம வான்வெளி வரைக்கும் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு. நிலவுல ஒரு அணு உலையா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நிலவுல 14 நாள் பகல், 14 நாள் இரவு. அப்போ அந்த இருட்டான 14 நாள்ல சோலார் பவர் வேலை செய்யாது. அப்போ எப்படி மின்சாரம் கிடைக்கும்? இந்த கேள்விதான் இந்த அடுத்த பெரிய யோசனைக்கு காரணம். அமெரிக்கா
2030கள்ல நிலவுல ஒரு சிறிய அணு உலையை நிறுவ திட்டமிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. ஏற்கனவே 1960கள்ல இருந்து வாயேஜர், கியூரியாசிட்டி மாதிரி விண்கலங்கள்ல குறைவான சக்தி கொண்ட அணுசக்தி பேட்டரிகளை பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆனா இப்போ செய்ய போறது அதிக சக்தி கொண்ட ஒரு முழுமையான அணு உலை. இது விண்வெளி ஆய்வுகள்ல ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும். விண்வெளியிலிருந்து பூமிக்கு வருவோம். இங்க நம்ம ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா திட்டம் பாதுகாப்புத் துறையில ஒருபடி முன்னே போயிருக்கு. விமானிகளுக்கு பயிற்சி கொடுக்க தேவைப்படுற விமானங்களை நாமளே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இந்த ஹன்சா 3 NG. இது முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட 2 இருக்கைகள் கொண்ட ஒரு பயிற்சி விமானம். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உலக அரங்கில் இந்தியா எப்படி ஒரு முக்கியமான சக்தியா உருவெடுத்துட்டு வருது, என்னென்ன தலைமை பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்ஸ்போர்ட் அகராதி ஒவ்வொரு வருஷமும் ஒரு வார்த்தைய வேர்ட் ஆஃப் த இயரா அறிவிப்பாங்க இல்லையா? இந்த வருஷம் அவங்க தேர்ந்தெடுத்த வார்த்தை ரேஜ் பேட். இது என்னன்னா, இன்டர்நெட்ல நம்மள கோபப்பட வைக்கிற மாதிரி இல்லனா ஆத்திரத்தை தூண்டுற மாதிரி வேணும்னே சில போஸ்ட், வீடியோ போடுவாங்க. எதுக்குன்னா வியூஸ், லைக்ஸ், ஷேர்ஸை அதிகப்படுத்துறதுக்கு. நம்ம டிஜிட்டல் உலகத்தோட ஒரு இருண்ட பக்கத்தை இது காட்டுது. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இந்தியா உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதுதான் பயோ டெரரிசம், அதாவது உயிரி பயங்கரவாதம். இந்த மாதிரியான ஒரு ஆபத்தை சமாளிக்க உலகம் இன்னும் தயாரா இல்ல. பாதுகாப்புல நிறைய ஓட்டைகள் இருக்குன்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு சர்வதேச மாநாட்டுல தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரங்களையும் பார்க்கணும். ஜனநாயகத்தை மேம்படுத்துறதுக்கான சர்வதேச அமைப்பான ஐடியாவுக்கு தலைமை தாங்க இந்தியாவை அழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, யுனெஸ்கோவோட நிர்வாக குழுவிலையும் நம்ம மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் உலக அளவுல இந்தியாவோட மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்குது காட்டுது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே வெறும் செய்திகள் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய மாற்றங்களையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்போ கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்தியாவுடைய உலகளாவிய செல்வாக்கு இப்படி வளர்ந்துகிட்டே போகுது. அதோட வழிகாட்டும் கொள்கையான சேவா, அதாவது சேவை மனப்பான்மை, வர்ற காலங்கள்ல சர்வதேச கொள்கைகளையும் உலக நாடுகளோட ஒத்துழைப்பையும் எப்படி மாற்றி அமைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?